அடே பல்ல விலைக்கு முடி சீக்கிரம் சீக்கிரம். நான் தான் காலையே சாப்பிட்டேனே அப்புறம் என்ன? குந்திரத்துக்கு ஒண்ணுமே இல்லையா? ஏ இங்கே வா இங்கே வா. போடு சாமி. பாப்பா அந்த ஹோட்டலே குழந்தைக்கு ஏதாவது குத்திங்களாப்பா? குழந்தை அப்பத்துல இருந்து ஒண்ணு சொல்லப்பா. இந்த குழந்தை சரி உட்காரு. சத்தம் போடாதுமே. இன்னைக்கு எப்படி இருந்துச்சு நாகர்கோயில கலெக்ஷன்? நாகர்கோயில படா பேச்சாருப்பா. ஆனா பொட்ட பிள்ளைங்க மகராசியா நல்லா பெருவாள் வாழ்க, நல்லா பைசாவா போட்டாளுங்க. அப்படியா? சரி, முக்கியமா நம்ம பேச வேண்டியதெல்லாம் பேசி தீர்த்துருவோம். எனக்கு கொஞ்சம் தாய கையில குடிமே, வாயில இருக்காத. சரி, முதல் திட்டத்தை போட்டுருவோம். இன்னைக்கு முதல் நம்ம அந்த உக்கார் சரி உக்காருமே. முதல்ல நம்ம இந்த சத்தம் போடாத. ஃபர்ஸ்ட் இந்த கம்யூனிட்டி மீட்டிங்க போட்டுருவோம். ஏய் யாரை பார்த்து கம்யூனிட்டி? அப்படிதான் ஏதோ சொன்னாங்க. அதான் படிச்சிருக்கணும்ன்றது. அந்த கஷ்மாலத்துக்கு ஒண்ணும் தெரியல. உன்னைய போய் கம்னாட்டிங்க. சரி கேளு ராஜா, என் ஷூ தான் மூஞ்சில வைக்கும். தமிழ் சும்மா பள்ளிக்கூட டீச்சர்ட்டெல்லாம் இதான் பிச்சை எடுக்கணும்ன்றது இங்கிலீஷ் தெரியுது பத்தியா? சரி கேளு. இந்த மீட்டிங் போற முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? பரோட்டா திம்போம். எல்லாம் தம்பி என்னைய மறந்துட்டியடா. வாய காட்டு கொட்டுற. டேய் சரி நம்ம அப்புறமா திம்போம். என்ன பேசினுக்குறோம் இப்போ வந்து? சிங்கரலே இருக்காத. இங்க கேளு. இங்க பாரு, வீட்ல பொண்டாட்டிட்டு அடி வாங்கிட்டீங்க, என்கிட்ட அடிச்சேன்னா சொல்லி கொடுக்காரு ஒண்டா. ரொம்ப எஃபெக்ட். ஏய் ரைட். மேட்ருக்கு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம். தலைவர் இப்ப நான் சொல்றேன். நான் தான் தலைவர். இவர்தான் தலைவர். கஷ்மால உட்கார். நம்ம பர்சனாலிட்டிக்கு ஹேப்பி பர்த்டே டு யூ. உட்கார். என்னடா இவர்தான் தலைவர்ன்ற நீ என்ன சொல்ற? நான் தான் தலைவர். நீ தலைவரா? ஆமா. நன்றி இல்லாதனே. இவன் தருதல. தலைவருக்கு என்னலாம் பண்ணிருக்காரு தெரியுமா? உனக்கு என்ன பண்றாரு பார். எவனும் உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டானா? தலைவர் அவருடைய ஒரே பொண்ணு தீமா உனக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு பார். ஆமா பார், அவினாஷ் ஆபே கொஞ்சம் இரு. பாப்பா ஏய் இங்க வாடா. ஏய் சீதனமா ஆட்டுக்குடி கொடுத்துக்க மாறா. இங்க பார், அவங்க பையன் ஆட்டுக்குடி தூக்கிட்டு வரா. ஒரு பொண்டாட்டி பாரு, ட்ரைனிங் பண்ணி உனக்கு சீதனமா கொடுத்துட்டு சோறு போங்க. தலைவர் கூட அந்த ஆல்பத்துல இல்ல. ஏன் தெரியுமா? மொய் போனதை கூட எழுத மாட்டேன், பிச்சை எடுத்து தான் வாங்கன்னு வாசல்ல நின்னுட்டாரு நம்ம தலைவர். அப்படிப்பட்ட தலைவர். அந்த குந்திக்காங்க தலைவர் இப்போ யாரு? அதான் கதை. சரி, தலைவர் நீங்க தான் ஒரு மனதா தேர்ந்தெடுத்தாச்சு. நானா? ஆமா, நீங்க தான் தலைவர். இந்த மூஞ்சி. ஒரு நிமிஷம், தலைவருக்கு போய் gift வாங்கிட்டு வந்துறேன் நானு. நீ இப்ப குந்து என்ன பண்ணலாம்? அடுத்து என்னமா வேணும்? நம்ம தலைக்கு தலைவருக்கு ஏதாவது பட்டம் கொடுக்கணும்ல. குடு சீக்கிரம் இருக்குது. ஏய் இது எங்க இருந்து பிச்சிட்டு வந்தப்பா? எங்க பக்கத்து ஒரு சாக்கடையில இருந்து மாலா உன் கையில வாங்குறது அப்துல் கலாம் கையில வாங்குற மாதிரி இருக்குல. தலைவா இந்த பூச்செண்டு உனக்கு எங்க எடுத்த இத? காலையில எப்பமே மீட்டிங்ல நிறைய மிஞ்சிட்டான். ஒரு தார் கொடுத்தானே அவளுக்கு தின்னுட்டேன். நீதான் இது. இந்த நாத்தம் முடிச்ச ஆட. எங்க பிச்சைக்காரங்களுடைய சார்பாக இந்த பூமாலையை, அந்த பூமாலையை, பழமாலையை அணிந்து அணிகிறோம். ஜோர கைத்தட்டு, ஜோர கைத்தட்டு. நம்ம குந்திக்கணும். அடுத்தது தலை முடிஞ்சது. வாலு திட்டம் போடுறது வச்சு இந்த பேப்பர் எவனோ சுட்டினாமா? அடோ பாருங்க, பிச்சைக்காரட்டு பிச்சை எடுத்துட்டீங்களா? ஏண்டா இதான் நம்ம திட்டத்தோட முதல் திட்டம். என்னன்னா தலைவரே, முதல் திட்டம் நீ படி. முதல் திட்டம் வந்து ஒண்ணுமே புரியலையே. நான் படிக்கிறேன். அது என்னன்னா ஏரியா பிரிக்கும். ஏரியா மேட். தலைவரே சும்மா இந்த குண்டை என் ஏரியால வந்து பிச்சை எடுத்துன்னு என்ன ஏமாத்துன்னு பிரச்சனை பண்ணுகிறான். நமக்கு ஏரியா அவன குண்டங்களாம் கிண்டல் பண்ணாத. அவன் நம்ம சங்கத்துல கொள்கை பரப்பு செயலாளர். ரொம்ப பரப்பிட்டாது. அப்படியே உட்காரு. சரி, அடுத்த திட்டம் என்னன்னா நீ சொல்லுமே. ரெண்டாவது திட்டம் என்னன்னு படிச்சு சொல்லு. முதல் நீ சொன்னால ஆளாளுக்கு ஒவ்வொரு ஏரியா தான். அந்தந்த தெருல அவனை தவிர எந்த பயலும் உள்ள கை வைக்க கூடாது. அடுத்தது இருக்குல்ல, ஒன்னே அங்கேயே உடைச்சு உள்ள வச்சு விடுறேன். இந்த
தினமும் இது என்னது அது பழைய கஞ்சி கத்தரிக்காய் ஆமா பழைய சேமியா இதே தின்னு தின்னு வாயெல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால இப்ப என்ன பண்ண போனா அது ஏன் போராட்டா என்ன பண்ண போறான்னா இந்த சாப்பாடு இருக்குல்ல இந்த கஞ்சி அதெல்லாம் வச்சுக்காத அதெல்லாம் விட்டுட்டு என்ன அரிசிம்போவோ பொன்னி அரிசி பொன்னி அரிசியில சுட சுட குக்கர்ல வச்சு கொடுக்கணும். புரியுதா? சங்கத்துல இருந்து முத தீர்மானம் எழுதிக்க மாப்பிள்ள. சரியான பாட்டி. அப்படி சமைக்காத வீட்டுல முனியாண்டி விலாஸ்ல இருந்து பிரியாணி வாங்கி தரணும். நான் சொல்லுவேன் தலைவரே, நீர் எழுதிக்கிற தீர்மானத்தை எல்லாம் யோ எழுதி இருக்கிற படி எனக்கு கண்டது பேசுறீங்க. நமக்கு வந்து ஒரு லப்புட்டப் வேணும்பா. உனக்கு லப்புட்டப் வேணுமா? அது என்ன லப்புட்டப்? அத்தா எல்லாம் வச்சுக்கிறாங்க. இங்க ஒரு பொட்டி, இங்க ஒரு கீழே ஒரு அப்படி பொட்டி, அப்படி மூடி அப்படி வச்சு இந்த குஷ்டம் புடிச்ச கைக்கு லப்புட்டப் வேற தேவைப்படுதா? இத வச்சு நீ என்ன செய்ய போற? அங்க ரைட் ஓகே லப்புட்டப். அப்புறம் இந்த தண்ணிக்குப்பா ஒன்லி அக்வாஃபீனா பிஸ்லரி தான் குடிக்கணும்பா. கண்ட தண்ணியும் குடிச்சு சிக்கன் குனியா மட்டன் குனியா வந்து பாடாப்படுது. என்ன தண்ணி? என்ன தண்ணி? அக்கா பீனா. அக்கா ஆமா அக்கா வீணா போனவா? அக்கா பீனா அக்கா பிச்சலாரி தண்ணி அப்படிங்க. எதனால நம்ம தொழில ஒன்றி இருந்தோம். சரி அடுத்த திட்டம் என்னன்னு பாரு. டக்கு டக்குன்னு முடியும். மாசம் ஒரு வாட்டி வருஷத்துக்கு ஒரு வாட்டி அமெரிக்கா போனோம். சூப்பர்மா. அமெரிக்கா போறதுக்கு பஸ் நான் கொண்டாறேன். அமெரிக்காவுக்கா? நானும் வரேன். உனக்கு தனியா கப்பல் கொண்டாறேன். தள்ளி உட்கார். அப்புறம் இந்தாருங்க ரூபா எடுக்க பேங்க்ல வரிசையில நிக்க வேண்டியிருக்கு. ஒரு ஏடிஎம் கார்டு எனக்கு தலைவருக்கு வேணும். பார் தலைவர் சொல்றாரு. எங்களுக்கு தலைவர் எல்லாருக்கும் ஏடிஎம் கார்டு. சரி ஈஸியா தலைவர் இந்த ஒண்ணு ஏதாவது சொன்னா சொல்லுது முடிச்சிருவோம். இப்பதான் முக்கியமானதுக்கு வரோம். என்ன சில்லறை எல்லாம் பத்திரமா வைங்க. பத்திரமா வச்சுக்க பாரு. அவர் பேச விடு. எங்க போனாலும் எச்சியில எடுக்கான். என்ன எங்க போன கல்யாணம் பண்ணாலும் சரி இல்ல இந்த இளைஞர் மாநாடுனாலும் சரி எங்க போனாலும் எச்சி இலையை காமிச்சு அதைத்தான் நம்மளுக்கு கொடுக்கானுவோம். இனிமே இந்த எச்சி இலை எடுக்கிறத நம்ம அடியோட ஒழிக்கணும்பா. சரிதான் தலைவர. எப்படி சரியா? சரியாடா. நீ எச்சி எல்லாம் பொறுக்கிறது இல்ல. பொறுக்கடை. ஆமா அது எழுதிக்கிறியா? அதை எழுதிக்கோ. முக்கியமா எழுதிக்க தலைவர. இனி நம்ம தீர்மானத்துல அதான் இன்னைக்கு. சரி ஆமா தலைவர் முன்னாடி சத்தியம் பண்ணிடுவோமா? ஆமா. நம்ம பிச்சை தலைக்கு நேரா நான் சொல்றேன். அது அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கோ. இனிமேல் நாங்க எச்சையில பக்கம் போக மாட்டோம்னு சொல்லி எச்சையில பக்கம் போவே மாட்டோம். இந்த பிச்சை மேல சத்தியம் பண்றேன். சத்தியம் பண்றேன். சரி சரி கூட்டத்தை முடிச்சிருவோமா? கூட்டம் இருக்கும்பா. எங்க போனாலும் ஒரு தீம் சங்கம் பத்தியா நம்மளுக்கு ஒண்ணு தேவையில்ல. ஆமா பிச்சைக்கார சங்கத்துக்கு ஒரு தீம் சாங் வேணும். அதனால நான் சொல்லுவேன் ஏஆர் ரஹ்மான வர வைப்போம். எஸ்பி பாலசுப்ரமணியன் பாட வைப்போம். வைரமுத்த புடவையில அடிச்சு எழுதுன்னு சொல்லுவோம். இப்ப எதுக்கு ஏஆர் ரஹ்மான்லாம் நம்ம தெற்கு பஜார்ல அந்த டீம் இப்ப எப்படி நம்ம பிச்சை வாங்குது? மியூசிக் வாசிச்சே பிச்சை எடுக்குது ஒரு டீம். ஆமா அதே மாதிரி தெற்கு பஜார் டீம் சௌப்பு கலர் சட்டை போட்டுலாம் பிச்சை எடுக்காங்க. அந்த பேதனா சரி இவங்க வரணும். அதனால நீ இப்படி சொல்வேன்னு சொல்லிதான் அந்த பிச்சை டீமை கூட்டு வந்துட்டேன். 4 வேளை எச்சு சோறும் 3 என்ன பிச்சைலரி தண்ணி தரேன் இருக்க. உனக்கு எல்லாம் புரியுதா? என்ன பாட்டு சொன்னோம்? சரி பாட்டு யாரு வருவா? பாட்டுக்கா? ஏலே அதான் நான் நடந்து பாட்டை ரெடி பண்ணிட்டேன்ல. நீயே பாட்டு படிச்சு பேப்பர் தான். பி சுசீலா மாதிரி ஒருத்தர் பாடுவார். அவரை கூடுமா? யாரு சேவியரா? அவரை கூடுமா வேணுமா? அவரெல்லாம் வேணும். நம்மளே பாடுவோம் பாரு. நம்ம தலைவர் இருக்கான் பாரு. அவன் பரத்தோம் பாட்டு. தம்பி அந்த ஜி மேனர் குடு. எப்பா குடு கேட்கறல அண்ணாச்சு. அந்த கை தட்டுப்பா. கை தட்டு. நல்லா பாடு. ஒரு பழம் இருக்கு. ரெடியா? 1 2 3 4 புதியதோ திட்டம் தலைவர் தந்தாரே. அம்மா தாயே எச்சிலை போக்கி புது சோறு தந்தான். ஐயோ சாரி தல மாதாய என்ன ஆனந்தம். ஆஹா பேரின்பம். என்ன ஆனந்தம்.
தாயே அம்மா சிக்கன் பரோட்டா தான் கொத்து பரோட்டா தான் பணமெனுக்கள் தந்தாரே சிக்கன் பரோட்டா தான் மட்டன் பரோட்டா தான் தலைவர் தந்தாரே தங்க தலைவரே எங்க தலைவரே தங்க தலைவரே எங்க தலைவரே உங்கள் பிச்சைய அவர் மாற்றினார் புது சோறு தந்தாரே 3 4 உன்னோட இருக்கு தலைவரே அதை பாடணும் காடு காடு அப்போ உனக்கு எச்சல தர மாட்டேன் குடு அமெரிக்கா போய் பிச்சை எடுத்துடுவோம் அக்வாஃபீனா பிசிலரி தண்ணி தான் குடிப்போம் வாசி அமெரிக்கா போய் பிச்சை நாங்க எடுப்போம் கைத்தட்டி பாடுமா அக்வாஃபீனா பிசிலரி மட்டும் நாங்க குடிப்போம் லேப்டாப் தான் வாங்குவோம் ஏடிஎம்ல சில்லறை எடுப்போம் லேப்டாப் தான் வாங்குவோம் ஏடிஎம்ல சில்லறை எடுப்போம் எப்படி எப்படி பாட்டு சூப்பர் 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 ரைட் கலெக்டாச்சு சூப்பர் பண்ணிட்டாயா அப்பா எங்க இருக்கியா எச்சி எல்லாம் இங்க போட்டுக்கிட்டு இருக்கால என்ன இங்க உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருக்கியா ஓடி வாங்கல இப்போ சிந்திக்கிறோம் நல்ல தீர்மானம் எடுத்தாங்க இப்படிலாம் செய்யக்கூடாது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்தாங்க ஒருத்தன் வந்து சொன்னான் டேய் இங்கே பிச்சை போட்டுட்டு இருக்கான்டா பிச்சையில் கிடக்குது எச்சில் இலை அவ்வளோதான் அவன் கமிட்மெண்ட்டும் போச்சு அவன் போட்ட தீர்மானமும் மறந்துட்டான் எங்கே போயிட்டான் திரும்பவும் அதே எச்சி இலை பிறக்கவே போயிட்டான் இன்றைக்கி கடைசி நாள் முடிச்சுட்டு வெளியே போகிறோம் இங்கேருந்து போகிற யாரும் திரும்பவும் அந்த பழைய பாவத்தை செய்ய நிச்சயமாக கூடாது அப்படி ஒருவேளை அதே பழைய பாவத்தை நம்ம செய்வோம்னா எதுக்கு சமம் தெரியுமா இந்த எச்சி இலை பிறக்கிற மாதிரி சரியா நம்ம தீர்மானம் பண்ணிட்டோம் முதல் நாள் வரும்போது அப்படி தான் அசுத்தத்தோடு வந்துட்டோம் எல்லா தீர்மானத்தையும் பண்ணிவிட்டு இனி வெளியே போகும்போது இல்லவே இல்லை இனி அந்த பழைய அசுத்தத்தை அந்த எச்சில் இலையை இனிமேல் நான் தொடவே மாட்டேன் இந்த பிச்சைக்காரங்களை மாதிரி நிச்சயமாக நான் இருக்க மாட்டேன் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை செஞ்சுட்டு தொடர்ந்து நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு போவோம் முடியுமா